தோல்வி இந்த வார்த்தை அனுபவிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. பிறந்த அத்தனை ஜீவனும் நம்மள மாதிரி இருக்கிறவங்க அனுபவிச்சிருப்பாங்க. நிச்சயமா தோல்வி அடையாதவங்க ஜெயிச்சிருக்கவே முடியாது. தோல்வின்றது நான் பார்க்கறது அது ஒரு லெசன். ஃபெயில் ஆயிட்டேன், திருப்பி ஒரு வாட்டி படிச்சு பாஸ் பண்ணணும், ஒரு எக்ஸாம் மாதிரி கூட நினைச்சுக்கலாம். ஆனா தோல்வின்றது ஒரு தடவை வரும், இன்னொரு தடவை ஜெயிப்போம், திருப்பி ஒரு 2 தடவை ஜெயிச்சுட்டு இருப்போம், 3வது தடவை ஒரு தோல்வி வரும். சின்ன சின்ன மிஸ்டேக்னால நடந்திருக்கும். அது வரதுனால நம்ம லைஃப்ல உட்கார்ந்துருவோம்னா லைஃபே போச்சுன்னு பல பேர் நிற்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, ஆனா அது ப்ராசஸே தெரியாம போது அதுக்குன்னு ஒரு எல்லா பிசினஸ் ஜெயிக்க முடியும், நீங்க எதை செஞ்சாலும் ஜெயிக்க முடியும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற ப்ராசஸ், மெத்தடு, ஸ்கில் செட் டெவலப் பண்ணாம நீங்க ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா தோத்து போவீங்க. தோத்து போறனால நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டு லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. இவ்வளோ நான் பேசுறேன், இவ்வளோ மோட்டிவேஷன் நான் கொடுக்குறேன்னா எனக்கு ஃபெயிலியர் வராமல் இருந்திருக்குமா? பல தடவை வந்திருக்கு. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமே என்னன்னா, சில விஷயங்களை நான் உதாரணமாக சொல்லணும், சில வேலையில நான் விட்டாலும் முதல் நாள் விட்டுருப்பேன், அடுத்த நாள் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுப்பேன், அதுவும் ஒரு கார்பரேட்ல எடுப்பேன். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும், விட்ட இடத்துல இருந்தா நம்ம எந்திரிக்கணும்னு நினைப்பேன். லைஃப்ல நான் வந்து சில கோத்ரூல நிறைய போயிருக்கிறேன். எனக்கு நானே நான் படிக்கிறது ஆரம்பத்துல இருந்து எனக்கு சொல்லி கொடுக்க ஆளே இல்லாதனால சில தப்பான ட்ராக்லையும் போயிட்டு படிப்புல வேண்டாத இது தேவையில்லாம அது சில விஷயத்தெல்லாம் படிச்சு பண்ணிட்டு அது வேலை தேடும் போது தான் தெரிஞ்சது நம்மளுக்கு இது இந்த ஸ்கில் செட் இருந்தாலும் நம்ம இந்த டிகிரி இல்லாதனால நம்ம அது சேர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, அப்ப அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த விபி, ஆரக்கல், ஜாவா இதெல்லாம் படிக்கிறது இருக்கும். எனக்கு சிஸ்டம் ஓரியன்டா, சாஃப்ட்வேர் ஓரியன்டா ஆரம்ப காலத்துல இருந்து எனக்கு படிக்கிறது பிடிக்கும். அதை போய் படிச்சுட்டு அதில் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்கிட்டு நான் நேராக வந்து சென்னையில் HCL இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எல்லாம் கிளியர். HR ரவுண்ட்ல தான் எனக்கு போச்சு. என்ன இன்டர்வியூ எடுத்தவங்களும் சரி எதை பத்தியும் கேட்கலாம், அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டே இருந்தேன். பேசிக்காவே சொல்லிக்கிட்டே இருந்தேன். விபி, ஆரக்கல், ஜாவா பத்திலாம் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, நான் பண்ணிட்டேன். டெக்னிக்கல் ரவுண்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். குரூப் டிஸ்கஷன்லையும் கிளியர் பண்ணிட்டேன். HR லோக்கோமோர் தான் மாட்டிக்கிட்டேன். HR உங்க டிகிரி என்னன்னு அவங்க கேட்கும் போது அப்பதான் கேட்கறாங்க, நான் பிகாம் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு. இங்க வந்து பொறுத்த வரைக்கும் மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நாங்கள் எடுப்போம், இது எடுக்க மாட்டோம்னு அவங்க சொல்லும் போது தான் இப்ப நிறைய அதுக்கப்புறம் சேஞ்சஸ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆரம்ப காலத்துல அடிக்கும் போது அதை தெரியாமலாம் நான் படிச்சிருக்கிறேன். இப்ப நான் வீடியோ எடிட்டிங், இந்த கேமரா, இந்த சவுண்டு இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னா இதுவும் அதே பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு 50,000 ரூபாய் கட்டி இமேஜ் ஸ்டுடியோல போட்டோஷாப், ட்ரீம் வியூவர், அடோப் பிரீமியர் இப்படி ஒரு 10 சாஃப்ட்வேர் நான் படிச்சிருக்கேன். அது அன்னைக்கு ஏன் படிச்சேன்னு தெரியாது. 24 வயசுல ஆசையில படித்தேன். ஆனால் அதுதான் எனக்கு இப்போதைக்கு அந்த 24 வயசுல பண்ணது என்னோட 47வது வயசுல அதை எனக்கு கொண்டு வருது. அது எனக்கு லைஃப்ல நம்ம கத்துக்கிற சில விஷயங்கள் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா ஒரு நாள் யூஸ் ஆகும்னு நினைப்பேன். அது மாதிரி லைஃப்ல நான் நிறைய தோத்துருக்கேன். சில திட்டுவாங்க, 50,000 ரூபாய் குடிச்சு இதெல்லாம் படிச்சிருக்கான், எதுக்கு தேவையில்லாத வேலைன்னுவாங்க. ரெண்டாவது லைஃப்ல வந்து படிக்கிறதுல வந்து நம்ம மேக்ஸ் எனக்கு வரல அப்படின்றதுக்காண்டி நான் பிகாம் வந்தவன். பிகாம்ல வெறும் தியரிட்டிக்கலா படிச்சு நான் பாஸ் பண்ணுவேன். அப்போ MBA மார்க்கெட்டிங்ன்றது எடுக்கும் போது நான் அடுத்த லெவலுக்கு வருவேன் அப்படின்றத சுயம்பா நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் போது நான் செய்வேன். மார்க்கெட் லெவல்லாம் பார்த்து வந்தேன். அடுத்தவங்க என்ன படிச்சிருக்காங்க, எனக்கு என்ன கோஆர்டினேட்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்து தான் டெவலப் ஆக முடிஞ்சது. அப்போ தோல்வின்றது எனக்கு வரும்போது நான் உட்காரவே மாட்டேன். எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பேன். வீட்டில் ஏதாவது டிசைன் பண்றதோ, இல்லை ஏதாவது மிக்சிங் பண்றதோ, ஆடியோ மிக்சிங் பண்றதோ, இல்லை ஏதாவது ஒரு போட்டோ எடுக்கிறதோ, வித்தியாசமா ஸ்டைலா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தேடுதல் எங்கிட்ட இருந்துட்டே இருந்தது. அதுல தோத்து போயிருப்பேன். நிறைய வாட்டி நான் வந்து ஒரு ரெக்கார்டிங் ஸ்டூடியோ வைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த ஆடியோ கேசட்ஸ் அந்த இதெல்லாம் அதுல நான் சின்னதா செட்டப் பண்ணி அது எனக்கு ஒரு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பண்ணி மிக்சிங் பண்ணி கொடுத்திருந்தாலும் என்னால பண்ண முடியல. ஆரம்ப காலத்துல வந்து லோக்கல் கேபிள் இருக்கும், அங்க வந்து ஒரு மூவி எல்லாம் அவங்க வந்து பிளே பண்ணுவாங்க கேசட் வச்சுட்டு. அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் நான் எடிட் பண்ணி அதுல வந்து தமிழ் பாட்டுக்கு ஹிந்தி பாட்டு மிக்ஸ் பண்ணிலாம் நான் போடுவேன். அந்த ஆடியோ எடுத்துட்டு மூவி வந்து ஹிந்தி படம் ஓடிட்டோம், ஆனா தமிழ் பாட்டு வரும். இப்படி நிறைய இந்த மாதிரி புது விஷயங்கள் பண்ணுவேன். அதுவும் சில இடத்துல பிடிக்கும், சில பேர் வேணான்னுவாங்க. செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு பகலமா பண்ணி கொண்டு போய் கொடுப்பேன். பிடிக்கலன்னு தூக்கி போடுவாங்க, கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம் நம்மளுக்கு தான் தெரியும். வீட்டுல இது தேவையில்லாத வேலை, இது எதுக்கு பண்ற அப்படின்னுவாங்க. அப்புறம் நிறைய அந்த கேசட்ஸ் இது எல்லாமே நம்ம பண்ணிருக்கோம். தோல்வின்றது அப்பெல்லாம் நான் பண்ணும்போது என்ன நினைப்பேன்னா, இது ஒரு லெசன் அப்படின்றது மாத்திரம் லைஃப்ல நான் எப்பயுமே நினைப்பேன். வேலை போகிறா இருந்தா சரி, படிக்கும் போதா இருந்தா சரி, சில பேர்ட்ட பழகும் போதா சரி, சில பிரச்சனைனால நான் இதை ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணாலும் சரி, தனியா எனக்கு எப்பவுமே தனியா உட்கார்ந்து யோசிக்கிறது பிடிக்கும். அந்த தனிமையில நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நான் அதை ஒத்துக்கிறதுக்கு நான் பார்ப்பேன். இதனாலதான் இந்த மாதிரி நான் பேசுனதுனாலதான் என்னை அவங்க புரிஞ்சுக்காம பண்ணிட்டாங்க
பண்ணிட்டாங்க, அப்ப நான் இந்த தப்பை இனிமேல் திருப்பி பண்ணாம இருந்தாதான் திருப்பி என்னால கண்டினியூ பண்ண முடியும், என் பாஸ்ட்ட இப்படி பேச முடியும், என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட இப்படி பேச முடியும், அப்போ என்னோட அப்ரோச்சை சிலதை மாற்றணும். அப்ப என்ன பண்ணேன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரே மாதிரி நான் பழகிட்டு இருக்கும்போது புது ஆஃபீஸ் போகும்போது புது மனிதர்கள், இந்த ஆஃபீஸை நான் ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு ஆஃபீஸ் நான் சேரும் போது இங்க என்னென்ன பழக்கமோ நான் நல்லதா பேசினதும் செஞ்ச தப்பையும் அங்க காமிக்காம லிசன் மாத்திரம் பண்ணேன். அவங்க கிட்ட இருக்கும் போது என்னை அவங்க ரீட் பண்ணாத அளவுக்கு நான் நின்னேன். அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்பேன். நான் பதில்றது செய்யவா வேண்டாமா, இது கரெக்டா தப்பா, இப்படிதான் எனக்கு தெரியும் சில விஷயங்கள் தப்பு, சிலது கரெக்ட் இருந்தாலும் கேள்வி கேட்பேன். அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ அந்த மேனேஜர் சொல்ற அந்த வேலையை நான் பண்ணேன். அப்ப என்னை அவங்க வந்து அனலைஸே பண்ண ஒரு சர்டன் டைம்ல தான் எனக்கு வந்து ஒரு 4-5 கம்பெனில வேலை பார்த்துட்டு ஒரு 4 கம்பெனில அந்த கார்பரேட்ஸ் இருக்கவங்களாம் ஒரு என்னோட கல்யாண பேச்சுலர் மீட்டிங் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஒரு பார்ட்டி வச்சிருந்தேன். அப்போ உட்காந்து அந்த 4 டைப் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சின்ன வயசுலேருந்து இருந்த ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கம்பெனி, அதுக்கடுத்த கம்பெனி, அதுக்கடுத்த கம்பெனி, எல்லாரும் ஒரு இடத்துல கெட் டுகெதர் வச்சேன். அது அந்த ஒரு டேல வைக்கும் போது அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. எல்லாரும் நான் வந்து கல்யாணம் போற மாப்பிள்ள, ஆனா நான் ஒரு ஆள் வந்து அந்த ஐடியலா நிக்கிறனால மித்தவங்க எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு பேசும்போது ஒவ்வொன்றும் சொல்லும் போது அவங்களுக்கு அக்செப்டே பண்ண முடியல. இல்ல ஸ்ரீராம் இப்படி கிடையாது, இப்படி கிடையாது, இப்படி ஒவ்வொருத்தரும். ஏன்னா என்னை ஒரு கேரக்டர் பார்த்துருப்பாங்க. கடைசி கம்பெனியில இந்த 3 விஷயங்களும் அங்க நான் பண்ணிருக்கவே மாட்டேன். அப்ப நான் ஒரு மாற்றம் எப்படி என்ன பண்ண, நீ இங்க இந்த மாதிரி இல்லையே, நீ நல்லா பேசுவே, நீ பேசவே மாட்டேன்னு சொல்றாங்களே. ஒரு இடத்துல ரொம்ப பேசுவான், இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிருக்கான், இப்படியும் சொல்லுவான். சில நேரம் வந்து அவன் ஜாலியா இருப்பான். இப்படி அவங்க ஒவ்வொரு 4 டைமென்ஷன் கம்பெனி உட்கார பார்க்கும்போது தான் சொல்றாங்க, ஒவ்வொருத்தரையும் நீ நடிச்சிருக்கியான்னு கேட்பாங்க. நடிக்கல. ஒவ்வொரு இடத்துலையும் என்னோட ஹேபிட்ஸை மாத்திக்கிட்டேன். ஏன்னா இங்க வந்து நான் ஒரே மாதிரி பண்ணும்போது அதே தப்பு தான் நடக்குது. அப்ப அடுத்ததுல பண்ணும்போது சில விஷயங்களை நான் ஃபாஸ்டா கத்துக் கொடுக்கறதோ கண்டு எல்லாத்தையும் இப்போ நின்று பேசுறத வாலண்டரியா பண்றதை நிப்பாட்ட ஆரம்பிச்சேன். ஹெல்பிங் வந்து கொஞ்சம் குறைச்சேன். அதை வந்து அவங்களுக்கு பர்டிகுலரா அங்க 10 பேருக்குன்னா 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நல்லவங்களோ கெட்டவங்களோ யாரா இருந்தாலும் பண்ணுவேன். அடுத்த கம்பெனில பண்ணுவோம் 3 பேருக்கு பண்ணேன். அதுக்கடுத்த கம்பெனில 2 பேர், அதுக்கடுத்துல ஒருத்தர். அப்ப பார்த்தா என்னோட இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கூட பிறந்த சின்ன வயசுல இருந்து இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கடைசி கம்பெனில நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பார்த்தம்போது என்ன தோணுன்னா, என்னோட இதே வேற டைமென்ஷன்ல பார்க்கும்போது அவங்க டிஸ்கஷன் பண்றாங்க. நான் பொதுவா சொன்னேன், எனக்கு ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி லெசன் எடுத்துக்கிட்டு நான் அடுத்த இடத்துல மாத்திக்கிட்டு தான் இருந்தேன் தவிர நடிக்கல. இது வேண்டாம், இப்படி இருந்துட்டா ரொம்ப ஓவரா போகுதுன்றத ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்லும் போது ஓ ரைட் அப்படின்னாங்க. இப்ப அங்கெல்லாம் வந்து நான் தோல்வியை லெசனா பார்த்தனாலதான் அடுத்தடுத்த லைஃப்ல என்னால மூவ் ஆன் பண்ண முடிஞ்சது. மூவ் ஆன் பண்ணதான் நம்மளுக்கு வந்து தேடுதலுக்கு வேற விஷயங்களுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா லைஃப்ல நீங்க எந்திரிக்கவே மாட்டீங்க. தோல்வி அப்படியே மூழ்கிட்டோம், லைஃபே போச்சு, இனிமேல் எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைச்சீங்கனாலே போயிடும். வாழ்க்கையில கல்யாணம் ஆகிறதுக்கு எல்லாருக்கும் அந்த 24-28க்கே வந்து யோசிப்பாங்க, எனக்கு கல்யாணம் ஆகல, விரக்தியில இருப்பாங்க, பொண்ணு கிடைக்கல. இப்பெல்லாம் சொல்லுவாங்க, இப்பெல்லாம் ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் போது 36ல ஆகும் போது அவ்வளவு வெக்ஸ்ல இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எனக்கு வெறுத்து போன மாதிரி தான் இருக்கும். கல்யாணம் இல்லை, இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அடுத்த நாளே போய் ஜாதகத்தை புக் எடுத்துட்டு வருவேன், எடுத்துக்கிட்டே இருப்பேன். வாரம் 20-25 ஜாதகத்துக்கு எடுத்து எங்க வீட்டுல கொடுத்துட்டு இருப்பேன். எனக்கு கல்யாணம் ஓப்பனாவே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றத சீரியஸாவே நான் கொண்டு போனேன். ஏன்னா அஸ்ட்ராலஜி சம்பந்தமா ரொம்ப பார்த்தனால எனக்கு எக்ஸ்ட்ரீம் போச்சு. இந்த இது எனக்கு பிடிச்சிருக்கு. சில பேர்லாம் வீடேறி வந்து கேட்டாலும் சில பிரச்சனை சில அஸ்ட்ராலஜினால வேண்டாம்னு ஒதுக்கும் போது சர்டன் டைம்ல முடிவு பண்ணுங்க, இல்லைன்னா நான் வேற டிசிஷன் எடுத்துட்டு லைஃபை வேற எங்கேயாவது நான் மாறி போய்க்குவேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் சீரியஸ்னஸே எடுத்து என்னோட 30 வயசுல இருந்து பார்க்க ஆரம்பிச்சு 36 6 வருஷம் எனக்கு கிடைச்சது. அப்போ ஒவ்வொருத்தனையும் எப்படி இருக்கும், இப்போ ஒரு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து, சில பேருக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து 21 வயசுலயே ஆச்சு. இன்னைக்கு அவன் பொண்ணு கல்யாணம் ஆகி அவன் குழந்தை பிறந்து பேத்தி பார்த்துட்டாங்க. அப்போ சில பேருக்குலாம் வந்து 12th படிக்கிறாங்க, சில பேர் காலேஜ் படிக்கிறாங்க. ஏன்னா தம்பிமார்களுக்கெல்லாம் வந்து இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு போது எப்படி இருக்கும். அப்போ அந்த காலத்தில் கல்யாணமே ஆகும்போது ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு பைக்கில் ஓட்டிட்டு இருக்க போகும்போது என்ன ஆகும்னா, நியூ கப்புள்ஸ் போறவங்க இல்லை கல்யாணம் ஆனவங்க குழந்தையோட போகும்போதெல்லாம் ஒரு ஏக்கம் மனசுக்குள்ள இருக்கும். இது மாதிரி நம்ம எப்போ போவோம், நம்ம ஏன் இப்படி ஆகுது, நம்மளுக்கு எப்போ ஆகும் நம்ம பண்ணியே தீருவோன்ற ஒரு வைராகியம். தோல்வி தான் எனக்கு. எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, எங்கேயாவது லவ் பண்ணி தொலையாண்டா அப்படின்னுவாங்க. எதுவுமே பண்ண வீட்டுக்காண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணி வெக்ஸ் ஆனாலும் அதே ஒரு தோல்வி தான். விரக்தியில போயிட்டே இருக்கும். தோத்துக்கிட்டே இருந்தாலும் சர்டன் டைம்ல நான் பண்ணியே தீருவேன், எனக்கு கல்யாணம் உண்டு, இல்லைன்னா இதுதான் எஸ் ஆர் நோ அப்படின்னு வாங்கன்னு வரும்போது ஜாதகமே பார்க்காம என் ஒய்ஃபை முடிச்சாங்க. என் ஒய்ஃபோட ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தப்ப 2013 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்களோட ஜாதகம் 2008 லாஸ்ட்ல வந்திருந்தாலும் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம். அதே ஜாதகம் தான் எனக்கு திருப்பி வருது, எனக்கு இது பண்ணுங்க இல்லைன்னா எனக்கு
வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன், எங்கேயாவது நான் ஆசிரமத்தில் சேர்ந்துக்கிறேன், இல்லை என் லைஃப்பை வந்து வேற ஆங்கிள் நான் யோசிக்கணும், ஃபினான்ஷியலாக நான் வேற மாதிரி யோசிப்பேன்னு சொல்லும் போது தான் இவன், ஏன்னா நான் சொன்னா செஞ்சிருவேன் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் தெரிஞ்சனால டக்குன்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாங்க, பண்ணாங்க, டக்குன்னு வச்சு ஜாதகம் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, ஆரம்பத்தில் வேணாம்னு சொன்னதுதான் முடிச்சாங்க. அப்போ இதுல என்ன சொல்ல வரேன்னா, தோல்விகள்ன்றது பல பேருக்கு நடந்துட்டு தான் இருக்கு, எனக்கும் நடந்திருக்கு. உதாரணமா சொல்லணும்னா ஒரு சயின்டிபிக்கான அறிவியல் ரீதியா சொல்லணும்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் வந்து பல்பு கண்டுபிடிக்கும் போதும் சில இன்வென்டர்லாம் கண்டுபிடிச்சாரு, அந்த பேட்டரி அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுவாங்க. அப்ப அவரோடதுல பார்த்தோம்னா 2000 தடவை தோத்து போயிருக்கிறாரு அந்த பல்பு கண்டுபிடிக்கும் போது. அப்போ ஃப்ரெண்டு கேட்டாரா, இப்படி நீ இவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருக்கிற 2000 தடவை தோத்து போயிருக்கேன், நீ என்ன நினைக்கிற இதை பத்தி அப்படின்னு கேட்கறாங்க, தோல்வி அடைஞ்சிருக்கேன்னு. அவர் அப்ப சொல்றாரு, தோல்வியா, நான் எங்க தோல்வி அடைஞ்சேன், 2000 தடவை இப்படி பண்ணா இது வராதுன்றத நான் கத்துக்கிட்டேன், இனிமேல் எப்படி பண்ணலாம்ன்றத யோசிச்சுட்டு இருக்கிறேன், நான் தோத்துக்கிறேன்னு அக்செப்டே பண்ணிக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ எனக்கு அதுக்குள்ள அந்த இதை நான் எடுத்துக்குவேன் எப்ப பார்த்தாலும். ஏன்னா தோல்வின்றதை அக்செப்ட் பண்ணாதான் நீங்க வந்து அடுத்த லெவல் போவீங்க. தோல்வியை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்பீங்கன்றதை நான் நினைப்பேன். ரெண்டாவது, நீங்க கீழே உழுகுறீங்க, தோல்வி அடைஞ்சு நீங்க உளுந்து அடிபட்டு கீழே விழுந்தாலும் எந்திரிக்கிறீங்க பாத்தீங்களா, தோல்வி அடைறது முக்கியம் இல்ல, எந்திரிக்கிறீங்களா, உங்களை பிடிச்சி நீங்களே எந்திரிக்கிறீங்களா, உங்களை பிடிச்சி எந்திரா அப்படின்னு நம்ம தான் எந்திரிக்கணும். அது எனக்கு பிடிக்கும். என்னை யாரும் இன்ன வரைக்கும் வா ஸ்ரீராம் என்ன ஆச்சுன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா பல பேர் என்னை பாக்குறவங்களுக்குலாம் இவனுக்கு எல்லாமே தெரியும், உன்ட்டு என்னத்த சொல்றதுன்னு சொல்றது. சில பேர் கிட்டே வந்து என்ன பேசுறதோ அட்வைஸ் பண்றதோ ரொம்ப ரேரா இருக்கும். அப்ப நான் மாத்திரம் தான் எந்திரிச்சாகணும். செல்ஃப் சைக்காலஜியா எனக்கு நானே ஒரு சைக்காலஜி, எனக்கு நானே மோட்டிவேஷன் பண்ணி அப்படியே எந்திரிக்கிறது தான் என்னோட வேலையா இருக்கும். இது ஆரம்பத்துல நான் கத்துக்கிட்டேன்னா எனக்கு பிடிச்ச விஷயமே அதுதான். அப்போ லைஃப்ல நான் கீழே விழுந்தாலும் எந்திரிக்கிறது. உதாரணமா இன்னொன்னு, முகவரி அஜித் நடிச்ச படத்துல வந்து ரகுவரன் சொல்லுவாப்புல, அந்த தங்கத்தை நோன்றது அந்த கதை நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தோண்டிக்கிட்டே இருப்பாங்க, வரலன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனா போகும்போது லாஸ்ட் ஒருத்தன் தோண்டுவான், அந்த தங்கம் கிடைக்கும், அந்த தங்கமோ வைரம் கிடைக்கும்வாங்க. அந்த மாதிரி தான் நீங்க வந்து கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்ல தோத்துருவீங்க. இன்னொரு தடவை நம்ம தோண்டி இருந்தா நிச்சயமா கிடைச்சிருக்கும்ன்றது தான் முக்கியம். நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பரவாயில்ல இன்னைக்கு தோத்துட்டோம், நாளைக்கும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற எண்ணம் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். தோல்வின்றது இல்லாத மனிதர்களே கிடையாது. பிறந்தவங்க அத்தனை பேர் இருக்கும். ஆனா அது எப்படி எடுத்துக்கிறோம், எந்த ஆங்கிள் யோசிக்கிறோம். நான் இன்னைக்கு தோத்துட்டேன், எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் லைஃப் நல்லா இருக்கும், ஆனா நான் செய்ய வேண்டிய வேலை பண்ணணும்ன்றது என்னோட மைண்ட் செட்ல இருந்துச்சு. இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடது நார்மல் லைஃபா இருக்கக்கூடாது, வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இதே 3 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சது இன்னும் நம்ம டிஃப்ரெண்ட், எல்லாருமா சம்பாதிக்கிறது, எல்லாரும் மாதிரி லைஃப்ல இருக்கிறது வந்து இருக்கக்கூடாது. ஒரு கூட்டம் வந்து ஒரே ஆங்கிள் போகுதுன்னா நம்மளுக்குன்னு ஒரு யூனிக்கா ஒரு லைன் இருக்கணும், அதுல வரணும்ன்றதுக்காக தான் இதை எடுத்தேன். இப்ப லாஸ்ட் 1.5 வருஷமா இதை செஞ்சுக்கு சாதிச்சுட்டு இருக்கேன். அப்ப அந்த ப்ராசஸை நான் நம்பினேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன். தோல்வி இது பண்றதுக்கே அவ்வளவு தோல்விகள், அவ்வளவு தடங்கள், அவ்வளவு விஷயங்கள் நான் வந்திருந்தாலும் திருப்பி ஒவ்வொரு தரையும் நான் வீடியோ பண்ணும் போதும் புது வீடியோ, இந்த வீடியோ நீ பண்றேன்னா இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இது வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அப்லோட் ஆகும் போது ஆல்மோஸ்ட் 300 வீடியோ கிட்ட வந்திருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நான் வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா இதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இன்னைக்கு தான் பண்றேன், இன்னைக்கு கரெக்டா பண்றேன். இன்னைக்கு நேத்து வந்து எனக்கு சிலதெல்லாம் வியூஸ் குறைஞ்சிருந்துச்சு, எல்லாம் இருந்தாலும் அதை யோசிக்கல, இப்ப பண்றது நல்லா இருக்கட்டும், அடுத்தது இப்படிதான் நான் போறேன், நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, இந்த செகண்ட் இந்த ப்ராசஸ் நான் பண்றேன், உங்க கூட பேசுறேன், இதை டெலிவரி பண்றேன், இந்த டைட்டில் பூர்த்தி பண்றேன். தோல்வியை நினைச்சு நான் யோசிக்கவே மாட்டேன், தூக்கி அதை டஸ்ட்பின்ல போட்டு நாளைக்கு என்ன நடக்கும், நடக்குமா நடக்காதா, அது இதான் தோல்வி ஆகும், அதை பத்தி யோசிக்கிறது. இந்த கணத்தை நான் யோசிக்கிறேன். இந்த டைம்ல நான் சில பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன், அந்த சாங்ஸ் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல ஒரு 10 பாட்டை நான் வந்து ரெகுலரா கேட்பேன். அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற 10 பாட்டையும் நான் சொல்றேன். என்னால வந்து அந்த பாட்டு இதை வந்து ஃபுல்லா உங்களுக்கு இதை சொல்ல முடியாது, ஸ்டார்டிங் இதை மொத்தம் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு அது நிச்சயமா கேளுங்க. அதுல இருக்கிற வார்த்தைகள் அது என்னவோ எனக்கு நானே சொல்ற மாதிரி, எனக்கு அவங்க தனியா சொன்ன மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் அந்த ஃபீல் இருக்கும், ஒரு பாட்டு கேட்டா நம்மளுக்காண்டி சொல்ற மாதிரி இருக்கும். இளையராஜா மியூசிக், எம்எஸ் மியூசிக்ல எல்லாம் நான் சில பாட்டுலாம் நான் கேட்டு வச்சிருக்கேன், அதை நான் சொல்றேன், நீங்க கவனிச்சு பாருங்க. 10 பாட்டு. ஃபர்ஸ்ட் பாட்டு பாத்தீங்கன்னா என்ன தேசமோ அப்படின்னு சொல்லி ஒரு படம் பேர் எனக்கு தெரியல, கேஜே எஸ்டாஸ் சார் அவங்க பாடினது. அது என்ன தேசமோன்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். அந்த பாட்டுல ஊடால சொல்லும் போது இதுவும் கடந்து போகலாம் இப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் வரும், மோட்டிவேஷன் சம்பந்தமா இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும். அந்த மியூசிக் ஏத்த மாதிரி, அந்த சைலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம பெயினுக்கு ஏற்ற மாதிரி வழி அவங்க சொல்லும் போது எனக்கு நானே செல்ஃபா நான் எந்திரிக்கணும்ல, எனக்கு யாராவது பதில் சொல்லணுன்ற அந்த மோட்டிவேஷனுக்காண்டி இந்த ஒரு பாட்டை கேட்பேன். அடுத்த பாட்டு பாத்தீங்கன்னா 2வது பாட்டு, எதிர்த்து நில் துணிந்து நில் திரும்பி வா அப்படின்னு சொல்லலாம் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். பிரியாணி படத்துல வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணிருப்பார், வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல. அதுல பாத்தீங்கன்னா அந்த பாட்டை ஒரு 5-6 மியூசிக் டைரக்ட் பண்ணிருப்பாங்க. யுவன், அனிருத், தமன், அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி, இப்படிலாம் நிறைய பேர் பாடியிருப்பாங்க. ரொம்ப நல்லா
நல்லா இருக்கும். அந்த பாட்டுல ஒன்னொன்னு கேட்கும்போது நம்மளுக்கு வந்து செய்யணும்னு நம்மளுக்கு தோணும். அந்த பாட்டோட நான் வந்து MP சாங்ஸா தான் கேட்பேன். மூவியா நம்ம பாக்குறது வந்து அது ஒரு படம் வேற மாதிரி இருக்கும். ஆனா MP3ல நம்ம கேட்கும் போது பார்த்தா பிளேலிஸ்ட்ல அது நம்மளுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும். ரைட், இதை பண்ணுவோம்னு எனக்குள்ளே எடிட்டிங் பண்ணும்போது நான் கேட்குற முக்கியமான பாட்டு இந்த 10 இந்த சாங்ஸ் இந்த பிளேலிஸ்ட் எனக்கு எப்பவுமே ஓடும். இதுல ரொம்ப பிடிச்சது அந்த யுவன் பாடுறதும் விஜய் ஆண்டனி பாடுற அந்த குரல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அடுத்து 3வது A.R. ரஹ்மானோட சங்கமம். அதுல மனைத்துளின்னு சொல்லி அந்த பாட்டு வரும். அது வந்து ஹரிஹரனும் MSVயும் பாடியிருப்பாங்க. அதுல வந்து முக்கியமா அந்த MSV வந்து அவரோட அந்த மணிவண்ணன் வாய்ஸ் கொடுக்கும் போது அந்த சொல்ற வேர்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கும். நான் இப்ப இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் சொன்னேன்னா காப்பிரைட்ஸ் வரனால தான் இந்த வேர்ட்ஸ் நான் சொல்லாம இருக்கேன். அப்போ அந்த சாங்ஸ் வந்து அவ்வளவு கூஸ் பம்ப்ஸா இருக்கும் நம்மளுக்கு. அது ஒவ்வொரு தடவையும் அதை மூவியாவும் அந்த சாங்ஸ் வீடியோ சாங்ஸா பாக்குறதும் அதை நம்ம MP3 கேட்கறதும் சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கும். அதோட மியூசிக் அந்த ஃபாஸ்ட் பீட்ல போறது வந்து அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். அதை கேட்டு பாருங்க. அடுத்து காசில என் வானம் சொல்லி அந்த ஹரிஹரன் வாய்ஸ்ல இளையராஜா மியூசிக்ல வர பாட்டு. அதுல அந்த கண்ணு தெரியாம இருக்கிறதும் தான் நினைவுகளும் நம்ம நினைவுகளும் உங்க நினைவுகளையும் வச்சு நான் பேசுவேன். அவங்க வந்து என்னை கண்ணால பார்க்க முடியாது என்னால, ஆனா வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த நினைவு ஓட்டத்தை வச்சு நான் பாடுறேன். எனக்கு அது ஒரு சந்தோஷம், அதுல ஒரு நம்பிக்கை வரும். என் பாட்டுனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்னு அந்த பாட்டு வரிகள்லாம் வரும். அதுவும் ரொம்ப பிடிக்கும். 5வது பாத்தீங்கன்னா மனதில் உறுதி வேண்டும். K. பாலச்சந்தரோட படத்துல பாட்டு பேரும் மனதில் உறுதி வேண்டும் தான். அதுல பாத்தீங்கன்னா அந்த சுகாஷினி அவங்க வந்து பெண் இதை பத்தி தான் பண்ணிருப்பாங்க. எப்படி இருக்கணும் பெண்களை பத்தி தான் அவங்க மெயினா போட்டிருப்பாங்க. அந்த வார்த்தையை கேட்டீங்கனாலே மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையை நினைவு வேண்டும், அந்த பாரதியார் ஒரு வருதி வச்சே அவங்க பண்ணிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அது இந்த ஜென்ரேஷன்ல நீங்க கேட்டிருப்பீங்கன்னு தெரியல. இளையராஜா மியூசிக்ல பாடுற அந்த பாட்டு கேஜே யேசுதாஸோட வாய்ஸ்ல வந்து சூப்பரா இருக்கும். மனதில் உறுதி வேண்டும் பாட்டு. அடுத்து ஊமை ஒலிகள்ல வந்து தோல்வி நிலைய அந்த கிளப் இது இருக்கும், அந்த பிரஸ் இருக்கும், அதை உடைச்சிருவாங்க, எல்லாருக்கும் அடிபட்டுரும். தோல்வி நிலையான்னு சொல்லி அந்த பாட்டு ஒன்று ஆரம்பிக்கும். தோல்வியில இருந்து அடிபட்டாலும் இது பண்ணாலும் ஒரு கம்யூனிஸ்ட் சம்பந்தமாக ஒரு பாட்டு மாதிரி எந்திரிக்கும். விழிவன் நினைத்தாயே எந்திரிப்பேன் நான் வருவேன் அப்படின்னு சொல்ற வார்த்தைகள்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. அப்ப அந்த அதுவும் ஒரு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு வார்த்தைகளா இருக்கும். லைஃப்ல நம்ம தோத்தாலும் திருப்பி இந்த எவ்வளவு அடிபட்டாலும் எந்திரிச்சு வரணும், வர முடியும், ஜெயிக்கலாம். இன்னமும் நம்ம பார்க்க வேண்டிய இதே மாதிரி ஆளுங்க ஜாஸ்தி இருக்கிறாங்க, அவங்களை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சூப்பர் வார்த்தை. இதுவும் இளையராஜா மியூசிக். விஜயகாந்தோட படத்தது ஊமை ஒலிகள்ன்றது ஃபேண்டாஸ்டிக் மியூசிக். இளையராஜா மியூசிக் இல்ல, ஆபாவனனோட மியூசிக் ஃபேண்டாஸ்டிக், நல்லா இருக்கும், கேட்டு பாருங்க. அடுத்து 1000ல் ஒருவன் ஏன் என்ற கேள்வி அப்படின்னு சொல்லி TMS சௌந்தரராஜன் பாடியிருப்பாரு. பழைய பாட்டா இருந்தாலும் அதுல கேட்டு பாருங்களேன். அது வந்து அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறது, அந்த தீவுக்குள்ள இருக்கிறது, அதை எதிர்த்து போராடுறது. அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, எத்தனை காலம் தான் அதுல அடிமையா இருக்கிறது, எப்பதான் நம்ம போறது, நம்ம குழந்தை குட்டிகளை எப்ப பாக்குறதுன்னு அது வரும். நம்ம 1000 இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி வரணும், அந்த பாட்டுலாம் வரும். அதுல வந்து அவ்வளவு வார்த்தைகள், நம்ம வரலாம், எந்திரிக்கலாம், உங்களுக்கு எத்தனை தோல்வி இருந்தாலும் நீங்க எந்திரிச்சு வரணும் அப்படின்னு அந்த வார்த்தைகள்லாம் வரும்போது சூப்பரா இருக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப எல்லாரும் நீங்க கேட்க வேண்டிய பாட்டு வந்து சுமைதாங்கி படத்துல மயக்கமா என் கலக்கமான்னு சொல்லி PV சீனிவாசனோட பாடின பாட்டு. இதுல நீங்க பிளேலிஸ்ட்ல எந்த பாட்டு கேட்கறீங்களோ இந்த பாட்டு கேளுங்க. மயக்கமா கலக்கமான்றத வார்த்தையில ஆரம்பிச்சு அதுல நடக்கிற வாழ்க்கையில் வாழ்ந்துதான் பார்க்கணும், இந்த ஒரு வாழ்க்கை, இப்படி நிறைய வார்த்தைகள் அதுல வரும். அது எக்ஸ்ட்ரானியா இருக்கும். அந்த வார்த்தை வந்து அந்த ஒரு பாட்டே போதும் நம்மள டெய்லி ஒரு தடவை நீங்க இந்த அடுத்து கேட்டுக்கிட்டே இருந்து பாருங்களேன், உங்களுக்கு தன்னம்பிக்கை மோட்டிவேஷன் அப்படி கொடுக்கும் அந்த பாட்டு. அதுல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். எனக்கு பல வருஷமா நான் கேட்கிற ஒரு பாட்டு வந்து அந்த சுமை தாங்கி. எது கேட்கிறேன்னு இல்லையோ இது கண்டிப்பா நான் கேட்பேன். அடுத்து வந்து ஆட்டோகிராஃப் ஒவ்வொரு பூக்களும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. சேரனோட பாட்டு இதுல இருந்து பரத்வாஜ் மியூசிக்ல ஒவ்வொரு பூக்களுமே, அதுவும் அந்த சித்ராமா பாடுற பாட்டு வந்து அதுல ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு கண்ணு தெரியாதவங்களை பத்தி அந்த இதுல நடத்துறவங்க அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்றது, அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே அந்த வலியோட அதை பாடுறது, அந்த ஸ்னேகா அவங்க பாடுறது, அந்த பெயின், அது நம்மளுக்கு கடத்தி வர சில விஷயங்கள்லாம் மனசுக்குள்ள உணரும் போது தான் தெரியும். அந்த பாட்டாவும் மூவியாவும் பாருங்க, வீடியோவும் பாருங்க, MP3யாவும் கேட்டீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். அடுத்து ஜெய்பீம்ல தலை கோதும் அந்த பாட்டு, அந்த பாட்டு வந்து பிரதாப்னு ஒருத்தர் பாடிக்க நினைக்கிறேன். அது எக்ஸ்ட்ரானே பாட்டு. அதுல வந்து அவங்க சொல்லியிருக்கிற கருத்தை இதை விட்டுருங்க. அந்த பேக்ரவுண்ட் ஆஃப் படத்துல இருக்கிற அரசியலை நான் பேசல. அதுல நம்ம எந்திரிச்சு வரணும், எந்த நிலைமையில இருந்தாலும் எந்திரிச்சு
கண்டுபிடிச்சு வரணுன்றத மோட்டிவேஷனாக தான் இருக்கும். அதில் இருக்கிறத அந்த கண்டென்ட்டாக தான் நான் எடுத்துக்கணும். சில விஷயங்கள்லாம் நிறைய அரசியலோ சில இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் விட்டுருவேன். எனக்கு மோட்டிவேஷன் சம்மந்தமாக இருக்குது, அந்த வார்த்தைகள் பிடிச்சிருக்கு, அதை எடுத்துக்கிட்டு என் லைஃப்பில் எப்படி அப்ளை ஆகுது மாத்திரம் தான் பார்ப்பேன் தவிர மற்றபடி இந்த பிளேலிஸ்ட் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் நிறையா இருந்தாலும் இந்த 10 சாங்ஸ் ரெகுலராக என்கிட்ட ஓடுற ஒரு பாட்டு இது வந்து எனக்குள்ள நிறைய மாற்றத்தை கொடுக்கும், எண்ணங்களை எனக்கு புதுப்பிக்கும், தோத்தாலும் நான் எந்திரிப்பேன் அப்படின்றத எனக்கு சொல்ல வைக்கிறது. இதில் பல கதைகள் எனக்குள்ள ஓடி இருக்கு, அந்த கதைகள்லாம் திருப்பி நான் வரும்போது ஒரு சேஞ்சஸ் வரும்போது மாற்றம் தான் எனக்கு இருக்கு. மாற்றமே மாறாதுன்னு சொல்லும் போது எண்ணம் போல் வாழ்க்கை, புது எண்ணத்தை நான் விதைச்சிக்கிட்டே இருக்கனால தான் இந்த மாதிரி ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் சொல்ல முடியுது. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.